அந்த பொம்பளை 3 ஜூஸ் போத்தல் எடுத்து பிள்ளைக்கு பச்சை கலர், அவைக்கும் பச்சை கலர், எனக்கு பிளாம்பள ஜூஸ் இருந்தாவும் போட்டுட்டு எங்கேரியா போயிட்டு மஞ்சள் நிமிஷத்தால வந்து ஓட்டோ எடுத்தாரு. ஓட்டோ எடுத்து சுகத்தை பஸ் ஸ்டாண்ட் அடியால கொண்டு வந்தாரு. அந்த பொம்பளை ஏறாங்க. இன்னொரு ஆள் அண்ணா தாக்கத்தியோட ஏறினாரு. ஏறி நாங்கட்டன் என்ன ஒரு தாக்கத்தியோட ஏறாருண்டாவும் அவர் நான் கடைக்கு போய் 24,000 ரூபாய் காசு வீட்டுக்கு கட்டி போட்டு மோதிரம் கொண்டு அடகு எடுத்துட்டு திரும்பி வந்து அவர் ஓட்டக்காரால் வந்தாரு. அந்த ஓட்டோட ஒரு பொம்பளை இருந்தாவு அவரை கொண்டு விட்டு போட்டு அவங்கள விட மாட்டாரு. சரியான்னு சொன்னான். சரியான்னு சொல்லி அந்த பிரச்சனை மாற எனக்கு ஒன்றும் தெரியா. பவுனதி சந்தில நின்றுனாங்க. நிக்கம் ஒரு அம்மா மறிக்க அந்த அம்மா கிட்ட போய் நின்று ஒரு ஓட்டக்காரால் வந்தாரு. அந்த ஓட்டோட ஒரு பொம்பளை இருந்தாவும் எவ்வளத்துக்கு போறீங்கன்றது நாங்க சொன்னோம். டவுனுக்கு வந்து சொன்னோம். சரி ஏறுங்க வேண்டாரு. எவ்வளவு எடுப்பீங்கன்னு கேட்டேன். எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல 100 ரூபாயாமன்னு சொன்னாரு. சரியன்றோ நான் ஃப்ரெண்டு ஏறணும். ஏறுத்து போயிட்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல இறங்கிட்டாவும். இறங்கினோன்னு எங்களை எவ்வளத்துக்கு போறீங்கன்னு கேட்டாரு. சத்தார் ரோட் அடியில விடுங்கண்ணன். சரியன்ற ஒரு சத்தார் ரோட்ல விட்டு போட்டு அவ சொன்னா அந்த பொம்பளை நான் சாரி எடுக்க போறேன்டாவும். சாரி எடுத்துட்டு வந்து நீங்க வாங்கலாம் ஆண்டாவும். சரியன்றோ நான் கடைக்கு போய் 24,000 ரூபாய் காசு வீட்டுக்கு கட்டி போட்டு மோதிரம் கொண்டு அடகு எடுத்துட்டு திரும்பி வந்து அவர் அந்த ஓட்டக்காராளு கோல் பண்ண கோல் பண்ணி சொன்னாவு அவர் சொன்னாரு மணிக்குட்டு கோபுரடி அந்த புள்ளைய கூட்டிட்டு வாங்கண்டு. சரியன்றோடு நான் முன்னுக்கு புள்ள அந்த அக்கா பின்னால வந்தவ வந்து மணிக்குட்டு கோபுரடி கிட்ட அங்கால போயிருந்து ஓட்டோவில் ஏறட்டாமட்டாங்க. அதுல 2 பேரும் ஏறுத்து அப்படி எந்த ரோட்டால கொண்டு போய் மார்க்கெட் ரோட்டு அதால அந்த ஆம்பளைல போஸ் உடுப்பு கடை அந்த ரோட்டால மடங்கி அவர்த்த ஓட்டோவை போட்டாரு. போட்டுட்டு எங்க ஏரியா போயிட்டு மஞ்சள் நிமிஷத்தால வந்து ஓட்டோ எடுத்தாரு. ஓட்டோ எடுத்து சுகத்தை பஸ் ஸ்டாண்ட் அடியால கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து அப்படியே கொண்டு போகல விளையாட பழத்தால போகல அந்த பொம்பளை 3 ஜூஸ் போத்தல் எடுத்து பிள்ளைக்கு பச்சை கலர், அவைக்கும் பச்சை கலர், எனக்கு பிளாம்பள ஜூஸ் தந்தாவும். அவையும் குடிச்சாவும் பிள்ளையும் குடிச்சிட்டு நானும் குடிச்சிட்டு போனோம். போய் பவுனதீவு சந்தில அவ இறங்கினாவும். அந்த பொம்பளை இறங்க இன்னொரு ஆள் அண்ணா தாக்கத்தியோட ஏறினாரு. ஏறி நாங்கட்டன் என்ன ஒரு தாக்கத்தியோட ஏறுறாருன்றது அவரு இது அவங்களோட வீட்டை புல்லு கிடக்கா மாட்டுக்கு புல்லு அறுத்து கொடுக்கணுமா என்று ஏறிக்காருன்னு சொன்னாரு. சரியாண்டு ஓட்டு அந்த பொம்பளை இறங்கினதுக்கு பிறகு அந்த அண்ணா ஏறுத்து நாங்க போனோம். போய் கொண்டிருக்கக்குள்ள நான் சொன்னேன் நான் தாண்டியல்ல என்ன விடுங்கன்னு சொன்னேன். சரியாமண்டாரு. சரியாண்டு ஓட்டு அந்த கண்ணங்கூட சந்தியால போகக்குள்ள மாறி சொன்னாரு அவரை கொண்டு விட்டு போட்டு அவங்கள விட மாட்டாரு. சரியாண்டு சொன்னான். சரியாண்டு சொல்லி அந்த பிரச்சனை மாற எனக்கு ஒன்றும் தெரியா. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கிணத்துக்குள்ள கிடந்து காலையில எத்தனை மணி என்று தெரியும். எனக்கு வீட்டை வெள்ளம் ஏறுது கட்டில மேல அண்ணாந்து பார்த்தேன் வானம் தெரியுது. என்னடா வானம் தெரியுதுன்ற ஒரு கட்டையில காலை வச்சுட்டு இருந்து கீழே ஒரு தரம் முழுவனம் கீழே அப்படியே நினைச்சு கீழே வைத்தேன். திரும்ப அடுத்த தரம் எழும்பி திரும்ப அடுத்த தரம் கீழே கொண்டேன். திரும்ப நினைக்கிறேன் ஃபுல்லா மூடி படுத்து 3வது தரம் மூடி எழும்பி பிடிச்சிருந்து அம்மா அம்மாண்டு மூடி சத்தம் போட்டான். ஒருத்தரம் இல்லை. அவரை கூப்பிட்டு கத்துனேன். வாங்க மீன் பிடிக்க போனேன். என்ன சரிங்க எவ்வளவு தெரியும் மீன் பிடிக்க என்று கத்துனேன். புள்ளாண்டு கத்துனேன். அதுக்கு பிறகு 6 தெரியா வந்து கவுத்த போட்டு எடுத்த மட்டும் தெரியும்.